நீ அதெல்லாம் என்னத, நீ 80 கூட போகட்டும், எனக்கு 4 கிளை ஒரு வட்டம்னு சொல்லு. 50 வட்டம் வருது. 50 வட்ட தலைமை எவ்வளவு வருது? என்னடா எல்லாருமே ராமானுஜரா இருக்கீங்க? 50 வட்ட தலைமை 400 ஆயிருது. 400 ஆயிருது. இவர் யாரு? கட்சிக்காரர் இல்ல, கட்சியின் பொறுப்பாளர்கள், தளபதிகள். நான் வட்ட தலைவர், இந்த வட்ட தலைவர், இந்த வட்ட தலைவர், இந்த வட்ட செயலாளர், இந்த வட்ட பொருளாளர், இந்த வட்ட இது. அதுல ஒன்னால முடியுதா? அங்க மாணவர், இளைஞர், மகளிர் பாசறையில போகணும் வட்டம். அப்ப 400 பேர் வர்றான். இந்த 400 பேருக்கு உள்ள இருக்கிற கிளை எத்தனை இருக்குது? அந்த கிளைக்கு 8 பேர் கணக்கு போடு. எவ்வளவு பேர் வருது? கிளை தலைவர்கள், கிளை செயலாளர்கள். ஒண்ணு முடியல, ஒவ்வொருத்தனை போடு. ஒரு கிளைக்கு ஒரு பூத்துக்கு ஒருத்தனை போடு. இப்ப இங்க இருக்கிற உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், நீ எந்த பூத்துல வாக்கு செலுத்தின? எந்த வாக்ககத்துல வாக்கு செலுத்தின? அந்த வாக்ககத்துல உன்னோட நின்று வேலை செய்ய 10 பேரை சேர்க்க முடியாதா? நீ இது என் பூத்து, என் பூத்துல என்னோட நிக்க 10 பேர் இருக்கான், முடிஞ்சு என் கட்சி பணி, நான் கிளையை கட்டிட்டேன், அவ்வளவுதான்டா. நீ தான்டா நாம் தமிழர் கட்சி, கட்சியின் தளபதி. அதை விட்டுட்டு கட்சினா ஏதோ அதெல்லாம் தம்பி. நீ வாழ்ற இடம், நீ வாழ்ற தெரு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா இருக்கணும். அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. என் பூத்துல தமிழ்நாட்டிலேயே எண்ணிக்கிட்டு வரும்போது என் பூத்துல என் வாக்ககத்துலதான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு விழுந்திருக்கணும். அதை வாங்கி காட்டுவேன். அவன் தான்டா இந்த கட்சியின் தளபதி, அவன் தான் கட்சிக்காரன். அதை முடிவு பண்ணி வேலை செய். இப்ப அந்த வட்டம் எனக்கு 4 வட்டம் கொடுத்துருக்கிறாரு அண்ணன் கோவில், அது கௌரி சங்கர் 4 வட்டம் கொடுத்துருக்காரு. 4 வட்டத்துல இப்ப 2 வட்டம் 4 கிளை கொடுத்துருக்கிறாரு. 4 கிளை ஒரு வட்டம். என் வட்டத்துல 4 வாக்ககம் இருக்கு. இந்த 4 வாக்ககத்துல எத்தனை ஓட்டு இருக்கு? ஒரு வாக்ககத்துல 400, இதுல 250, 300. இங்கே மொத்தமா அதிகமான வாக்க நாம் தமிழர் கட்சி, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்த பாஜக இதையெல்லாம் தாண்டி என் கட்சி தான் பெறணும், நான் பெற்று காட்டுவேங்கிற உறுதி இருக்கிறவன் தான்டா உண்மையிலே பெருந்தளபதி. அவன் தான் வீரன். அப்புறம் மண்டலம், மாவட்டம்னா என்ன? கட்சி வெண்டத்தான் இருக்கு. பலமுறை சொல்லிட்டேன். நீ கட்டிய கட்டடத்தின் மேற்கூரையா இருக்க போறியா? அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அடித்தளமும் இந்த தூணா இருக்க போறியா? இதான் நீ முடிவு பண்ணிக்க வேண்டியது. நீ மரத்தின் இலை, கிளை, வேற பார்த்து இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க, பூ கனிய நான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேறா இருந்து மொத்த மரத்தையும் தாங்க போறியா, இல்ல இலை பூவா இருந்து கீழே உதிர போறியா? இதுதான் பேச்சு. இப்ப வேறா இருக்கிறவன் யாரு? கிளை தளபதிகளும், வட்ட தளபதிகளும், பகுதி தளபதிகளும், தொகுதி தளபதிகளும் தான் இங்க இருக்கிறவன். இதுல தான் கட்சி இருக்குது. சும்மா நான் மாநில ஒருங்கிணைப்புன்னு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை அவரை மாதிரியே இன்னொருத்தனை கட்சியில சேர்த்ததை காட்டுறா. என்னடா அமைதியா இருக்கியே? சொல்ல முடியாது ஒன்னால. அப்புறம் 10 பேரை கொண்டாந்தானே, ஒரு 10 பேரை கொண்டாந்துருக்கேன், சேர்த்துருக்கேனே, இந்த உறுப்பினர் அட்டை கொடுத்து விடுங்கண்ணே, படம் எடுத்து கொடுங்கண்ணே, அப்படி யாருமே சொல்லு. ரொம்ப அரிதுன்னா அரிது. நாகப்பட்டினத்தில் அஞ்சம்மா கூட்டிட்டு வருவா, 100 பெண்களை கொண்டாந்து இணைச்சு விடுவா. இந்த தூத்துக்குடியில் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி 300 பெண்களை இணைச்சிருந்தது. அதுதான் கட்சி பணி. இப்ப என்ன செய்யலாம்? நகர்ப்புறத்துல 4 கிளை ஒரு வட்டமா பிரிச்சுக்கிடுவோம், பல வட்ட தளபதிகளை போடுவோம். இல்ல தலைவரை போடு, செயலாளர் போடு. தம்பி ஏழுமலை சொன்ன மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டுக்க. அவனை 3 தூணை வச்சிரு, 3 பிள்ளரை நிறுத்திரு. 3 தூணை நிறுத்தி நீ இந்த துணை தலைவரை போடுப்பா, நீ இணை துணை செயலாளர் கொண்டாப்பா. அங்க போய் உனக்கு 2 கையாட்டுற மண்டையாட்டுற அல்ல கையில சேர்த்தேன்னா கொண்டே வருவேன். அங்க கட்சிக்கு தனியா ஆள் சேர்க்கணும். அங்க தலைவரோட எழுத்து பேசிக்கிட்டு 2 அலக்கையை வச்சுக்கிட்டு என்னப்பா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இவரை விளக்குனா அவர் போயிடுவாரு. அப்புறம் நீ எதுக்கு கட்சிக்கு? கட்சிக்கு ஆள் சேரு. முதல்ல ஒண்ணு தெரியுங்க, உன் லட்சியம் வெல்லணும்னா கட்சி வெல்லணும். கட்சி வெல்லணும்னா நீ கட்சிக்கு வேலை செய்யணும். உனக்கு வேலை செய்யணும், நீ தனியா தான் கட்சி ஆரம்பிக்கணும். அந்த கட்சியில் ஆள் வேணா நானே கூட சேர்ந்துக்கிறேன், சேர்ந்து இது பண்றேன். அந்த கட்சியை வளர்த்தோம்னா கொஞ்சம் பேர் நீக்கி கூட அனுப்பி விடுறேன், வளர்த்துக்க. சும்மா அதெல்லாம் அந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்க கூடாது. எத்தனை வருஷமா அந்த வேலையை பார்ப்பீங்க? கட்சிக்கு ஆள் சேருங்க, அக்கறையோட கட்சிக்கு ஆள் சேருங்க.
வீட்டை வெல்ல முடியாதவன் நாட்டை எப்படி வெல்லுவ? எப்படி வெல்லுவ? ரோட்ல கூட்டம் அப்புறம் போடு, முதல் வீட்டுல போடு. பேசு, அம்மா அப்பாட்ட பேசு, தங்கச்சிட்ட பேசு, சித்தப்பா மாமா மச்சான்ட்ட பேசு, நம்ம கோட்பாட்ட பேசு, கொள்கையை பேசு. பாருங்க நாங்க எப்படி சொல்றோம்னு பாருங்க, எப்படி எப்படி கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் பாருங்க. எங்க கையில நாடு இருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமான்னு கேளுங்க, புரிய வைங்க. அதை விட்டுட்டு கூட்டம் போட்டு என்ன எவ்வளவு கூட்டம் பேசியிருக்கு, என்ன நடந்திருக்கு? அப்ப 50 வாக்ககத்தை ஒரு தொகுதியா பிரிச்சுக்க முடியல, 40 கூட பிரிச்சுக்க. 500 அது எவ்வளவு வருது? 300 வருதா? 250 வருதா? 5 தொகுதியா பிரிச்சுக்க. 5 தொகுதி தலைமை 300 வருதா? 6 தொகுதி தலைமையா பிரிச்சுக்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இவ்வளவு பகுதி, இது என்ன பகுதி வருது? ஆனா இந்த ஒரு பகுதி வருது, அந்த பகுதி பேர்லயே அந்த தொகுதியை வச்சுக்க, இந்த ஒரு இடத்து பேர்லயே வச்சுக்கிட்டு கட்டமைச்சிரு. இவருக்கு வேலையை கொடு, நீ இந்த வரப்பா இத்தனை வட்டத்தை கட்டிட்டு வந்திருப்பா, அந்த வட்டத்தை பிள்ளை சொல்லு, இத்தனை கிளையை கட்டிட்டு வந்திருப்பா, இவ்வளவுதான். ஒரு கால வரையறை கொடு, ஒரு கால அளவு கொடு. 2026 முடிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கூடாது, நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவான். இப்ப இந்த ஒரு 3 மாசம் 2 மாச காலத்துல நான் முடிக்கிறேன்னு சொல்லணும். அங்க ஆள் இல்லை, இங்க ஆள் இருக்கு. அப்ப ஆள் இல்லாத இடத்துக்கு என்ன செய்யணும்? ஆள் இருக்கிறாள் அங்க போய் வேலை செய்யணும். மொத்த பேரும் போ, சோறுட்டி ஓட்டு, ஒரு நாள் சோறுட்டி, அங்க சின்னதை கலந்தாய் ஓடு, அங்க போய் பாரு, அங்க சுவரொட்டி விட்டிட்டியா, உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. யாருமே உறுப்பினர் சேரலைன்னா எனக்கு போனோம், எனக்கு அழைச்சு எனக்கு பேசு, சேருவார். பல பேர் சேருவோம், 10 பேர் 20 30 பேர்னு சேருவாங்க, நாடகங்களும் சேருவாங்க. நீ எப்படி மணிவாசகன்னு நம்ம ஐயா இருக்காரு, ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர், கடலூர்ல வேட்பாளராக நின்னவர், சிதம்பரம் தொகுதியில் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. அவர் காணொலியை பாருங்க. 10-20 பேர் பசங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஒரு மரத்து நிலையில் உட்காந்து பேச்சுக்க, அப்படி பேசி வகுப்பு எடுக்கிறாரு. அந்த வேலையை செய்யணும். நீங்கள் ஒவ்வொருவரும் காந்தங்கள். ஒரு காந்தத்தை நாளாக உடைத்து இங்க வச்சால் அங்கே மணலில் இருக்கிற இரும்பு துகள்களை இழுத்துக்கிட்டு வரும். இங்கே ஒரு காந்தத்தை வச்சால் அந்த மணல்ல இருக்கிற இரும்பு துகள்களை இழுத்துக்கிட்டு வரும். ஒரே இடத்துல வச்சால் அங்க இருக்கிற துகளைத்தான் இழுக்கும். 4, 5, 6 உடைச்சு வைத்தால் அங்கங்கே இருக்கிற துகள்களை இழுக்கும். அப்படி அங்கங்கே காந்த துகள்களை உடைத்து வையுங்கள். 6 தொகுதி 5 தொகுதி 4 தொகுதியா பிரிச்சு வைங்க. பல பகுதிகளா பிரிச்சு கட்டுங்க. வேலையை பிரிச்சு எளிய சுமையா வச்சுக்கிறங்க, செய்து முடிங்க. சும்மா மொத்தமா வச்சுக்கிட்டு நான் அண்ணன் சொன்ன மாதிரி நான் 2 தொகுதியை பார்த்துருந்தேன், நான் தான் மாவட்டமா இருந்தேன், 1/2 கிலோ அரிசியை போட்டு ஆட்டுக்கல மாவே ஆட்டல. நீ என்னத்தை போட்டு நீ போய் மாவட்டத்தை இருந்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கட்டமைப்பு 50 வாக்ககத்தை வச்சுக்க. வாக்கு அடிப்படையில் கட்டமைப்பை கொண்டு போ. நீ அது வார்டு பகுதி அதெல்லாம் எனக்கு இல்லை. அவன் சொல்றான், அண்ணன் ஒரு இடத்துல இந்த வட்டத்துல 40 பூத்து இருக்கு, அதெல்லாம் எனக்கு பேச்சு கிடையாது. 4 வாக்ககம் ஒரு வட்டமா வச்சு கட்டிக்கிட்டே போங்க. நம்ம கட்சி நிர்வாகம் தான். யாருன்னு நீதிமன்றத்தில் போய் வழக்காக்கி நிறுத்த போறது இல்லை நம்மள. இது பெரிய குற்றம்னு. நமக்கு ஆர்கே நகர் ஒரு தொகுதி, ஆனால் நிர்வாகத்துக்கு அது 5 தொகுதி. ஆர்கே நகர் ஒரு மாவட்டம், ஆர்கே நகருக்கு அருகிலே ராயபுரம் இருக்கா, 2 சேர்த்து ஒரு மண்டலம். அங்க ஒரு மண்டல தளபதி. இது எல்லாத்தையும் பார்த்து கண்காணிச்சு எனக்கு தகவல் கொடுக்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர். நான் நேரடியா கோகுல்கிட்ட ஏழுமலைகிட்ட அழைப்பேன். தம்பி எப்படி வேலை நடக்குது? அண்ணா அருமையா போயிட்டு இருக்கு, இந்த பகுதி கொஞ்சம் தொய்வா இருக்கு, ஏன் அது சரி செஞ்சுக்கிறது. அவரவருக்கு கொடுத்த வேலையை ஈடுபாட்டோடு செய்யுங்க, உறுதியா நம்ம வெல்லலாம். நீ அடுத்தவ வீட்டை எட்டி பார்க்காத, உன் வீட்டை சுத்தமா வைக்க, உன் வீட்டை சரியாக்க பாரு. உனக்கு கொடுத்தது 2 வார்டா, 2 கிளையா, 4 கிளையா, அதை கட்டு. உன் வட்டம் எது? இதுவா? இந்த வட்டத்தை நிறைவு செஞ்சுட்டு நில்லு. நீதான் உண்மையிலே நீதான் உனக்கு தான் நாம் தமிழர் கட்சி, நீதான் நாம் தமிழர் கட்சின்னு தளபதி. அதை விட்டுவிட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இன்னையிலிருந்து இதுவரை செய்யல, இன்னையிலிருந்தா செய்ய தொடங்கு. படை வலிமை எங்க இல்லாம இருக்கோ அங்க மொத்த படையும் திரட்டி கொண்டு போய் எப்படி சண்டை போட்டு ஜெயிப்போமோ, அப்படி எங்க பலகீனமா இருக்கோமோ, அமைப்பு உறுதியா இல்லாம இருக்கோ, அங்க எல்லாரும் சேர்ந்து போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல படையை கட்டி அங்க பொறுப்பாளர்களை போட்டு, தம்பி பாத்துக்கடா, இது உன்னுடைய பகுதி, இங்க இத்தனை வாக்ககம் இருக்கு, இங்க அதிகப்படியான வாக்கை வாங்கி வெல்லணும்டா, அவனை சொல்லிட்டு வாங்க. அப்படிதான் திப்பு சுல்தான் நம்ம பாட்டேன், தீரன் சின்னமலையே ஓடா நிலையே தலைமையிடமாக கொண்டு நீ ஆட்சி செய்தீரா
என்று திப்பு சுல்தான் கொடுத்துட்டு போனான். அது மாதிரி நீங்க செய்யுங்க. இவ்வளவுதான் வேலை. உதாரணமா ஒரு ஆர்கே நகரை சொல்லுது, அது மாதாவரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னு அவன் தம்பி தான் முடிவு பண்ணணும். திருவெற்றியூர் எப்படி பிரிக்கணும், அதை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியும் எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு பார்க்கணும். முதல்ல இருக்கிற பொறுப்பாளர்களை பொறுப்புல போட்டு அவர்கள்ட்ட பணியை கொடுத்து, நீ இந்தவர்ப்பா இந்த வட்டத்தை கட்டணும், வட்டம் கட்டின பிறகு இந்த கிளையை கட்டணும், இதான் வேலை. ஒரு கால அளவு அண்ணனுக்கு நீங்க உறுதி தரணும். அண்ணன் 3 மாசத்துல கட்டி கொண்டாந்து கொடுத்துட்றவனே, நீ செய், உனக்கு பொறுப்பு வரும். நீ 50 தொகுதியும் கட்டி முடிச்சுட்டு அவனை கொடுத்துட்டேன்னா நீ வா, நீ இரு, நான் போறேன் கீழே, நான் இறங்கிறேன், இந்த பொறுப்பை நீ எடுத்துட்டு செய். பொறுப்பு என்ன பொறுப்பு வேணும் உனக்கு? என்ன பொறுப்பு வேணும்? நாட்டின் பிரதமரா கூட ஆக்கி விடுறோம் உன்னை, நீ வந்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்க கொஞ்சம் வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யணும். கடைசி இலக்கு என்ன தெரியுமா? லாவோட்ஸ் சொல்றான்ல, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கற்றுக்க, மக்களோட இரு, மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு, அதை வச்சு தொடங்கு. அவனே போராட தயார் செய், அவனே போராட முன்னிறுத்து. உன் இறுதி இலக்கு என்னவா இருக்குன்னு தெரியுமில்ல? தலைவனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும். அப்படி மக்களையே தலைமையேற்க வைக்கணும். யார் இதை செய்தது? நாங்கள் செய்தோம். யாரு போராடினது? நாங்கள் போராடினோம்னு மக்களே சொல்ற நிலைமைக்கு கொண்டு போறதாண்டா புரட்சி. அதான் லாவோட்ஸ் சொல்றான். இப்ப நம்ம அதை தான் செய்யணும்.